கதை 25. குழப்பமான பிராமணர். ஒருமுறை ஒரு பிராமணர் ஒரு செல்வந்தரான வியாபாரியிடமிருந்து ஒரு பசுக்கன்றுவை வெகுமதியாகப் பெற்றார். அந்த பசுக்கன்றை பெற்றுக்கொண்ட பிராமணர் அந்த செல்வந்தரான வியாபாரியை நீண்ட நாட்கள் வாழ வேண்டுமென வாழ்த்திவிட்டு சந்தோஷத்துடன் தனது வீட்டுக்கு திரும்ப வந்து கொண்டிருந்தார். வழியில் சிறிய காட்டை கடக்க வேண்டியிருந்தது. அந்த காட்டில் வசித்து 3 நண்பர்கள் எப்போதும் அந்த வழியாக வருபவர்களிடம் தந்திரமாக பொய்யை கூறி ஏமாற்றுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். கன்றை பரிசாக பெற்ற பிராமணர் மகிழ்ச்சியாக அந்த வழியில் சென்றார். இதனை பார்த்த அந்த 3 நண்பர்களும் பிராமணனை ஏமாற்றலாம் என திட்டம் தீட்டினார்கள். அதன்படி அந்த மூவரில் ஒருவன் வெளியே வந்து பிராமணனிடம், "மாலை வணக்கம் நண்பரே, நீங்கள் இந்த ஆட்டை உங்கள் தோளில் சுமந்துவர வலிமையுடையவராக உள்ளீர்கள். ஆனால் இந்த ஆட்டினால் உங்களுக்கு என்ன பயன்?" என்று கேட்டான். உடனே பிராமணன், "நீங்கள் என்ன குருடா? இது ஆடு இல்லை, பசுக்கன்று" என்று கூறினார். உடனே அந்த நண்பர் சிரித்துக்கொண்டே, "தற்போது உங்களுக்குத்தான் கண் தெரியவில்லை. நீங்கள்தான் குருடு. ஆட்டை யார் கன்று குட்டி என்று சொல்வார்கள்" என சொல்லிக்கொண்டே அவ்விடத்தை விட்டு சென்று விட்டார். முதல் நண்பர் அங்கிருந்து சென்றவுடன் 2ஆம் நண்பர் பிராமணனிடம் நெருங்கிச் சென்று, "அந்தணரே, நீங்கள் மிக்க சந்தோஷமாக உள்ளீர்கள். காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா?" என்றான். அதற்கு பிராமணர், "நான் இந்த கன்றுக்குட்டியை ஒரு செல்வந்தரிடமிருந்து இலவசமாகப் பெற்றேன்" என்றார். இதைக் கேட்ட நண்பர், "என்ன கன்றுக்குட்டியா?" என்று அதிர்ச்சியுடன் குரல் கொடுத்து, "அந்த செல்வந்தர் உங்களை ஏமாற்றிவிட்டார். நீங்கள் ஒரு கழுதையை தான் சுமக்கிறீர்கள். உங்களுக்கு நிஜமாகவே தெரியவில்லையா? இது கழுதை என்று சத்தமாக சிரித்துக் கொண்டே சொல்லி இடத்தை விட்டு சென்றார். இதைக் கேட்ட அந்த பிராமணர் சற்றே குழப்படைந்தார். அப்பொழுது 3வது நண்பர் அந்த வழியினில் குறுக்கிட்டார். பிராமணரே தனது குழப்பத்தை சரி செய்ய அங்கு குறிப்பிட்ட நபரை அழைத்து அவரிடம், "அன்பான நண்பரே, நான் எந்த விலங்கை சுமந்துள்ளேன் எனத் தாங்கள்தான் தெளிவுபடுத்த வேண்டும்" என்றார். நண்பர் தாம் திட்டமிட்ட தந்திரம் செயல்படுகிறது என்பதை அறிந்தார். அந்த விலங்கை அருகில் சென்று உற்று பார்த்துவிட்டு, "அன்பான அந்தணரே, நீங்கள் சுமப்பது ஒரு நாய். நாயின் நீண்ட காதுகளும் நீளமான நாக்கும் உங்களுக்குத் தெரியவில்லையா?" எனக் கூறினார். இதனைக் கேட்ட பிராமணர் முற்றிலுமாக குழப்பமடைந்து, இது ஒரு பேய் தன்மையான விலங்கு என உறுதி செய்து அந்த கன்றுக்குட்டியை கீழே வைத்துவிட்டு ஓட ஆரம்பித்தார். அந்த 3 நண்பர்களும் தாங்கள் தீட்டிய தந்திரம் பலித்துவிட்டது என புன்னகை பூத்தனர். பல முறை கூறப்படும் பொய் ஒரு நேரம் உண்மையாக கருதப்படும்.